சித்தப்பா பொண்ணு ரிப்பேர் பண்ணிட்டா. உனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது பாப்பா. நீ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, நம்ம வேற வீட்டுக்கு தனியா போயிடலாம்ப்பான்னு. அப்போதான் உனக்கு எல்லாமே நல்லதா கிடைக்கும். சரியா? பாப்பா இங்கே வாயேன், உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். பழங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சான், எந்த பழம் சிறந்த பழம்னு. ஒவ்வொரு பழமும் நான் தான் பெரிய பழம், நான் தான் சுவையான பழம், நான் தான் காஸ்ட்லியான பழம், இப்படி ஒவ்வொரு பழமும் தன்னை பற்றி பெருமையாக பேசிச்சான். திராட்சை பழம் மட்டும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சான். உனக்கு சிறப்பே இல்லையான்னு எல்லா பழங்களும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திராட்சை சொன்னிச்சான், நீங்களாம் உங்களை விற்கும்போது தனித்தனியாக விற்பனைக்கு வருவீங்க, ஆனால் நாங்கள்லாம் சேல்ஸுக்கு வரும்போது கொத்து கொத்தா மொத்தமாக தான் வருவோம். நாங்கள் வளரும் போதும் ஒருத்தருக்கு இடம் கொடுத்து வளருவோம். எங்களை சாராக்கி சாப்பிடும்போது கூட கொத்து கொத்தா மொத்தமாக தான் சாவோம். வளரும் போதும் சரி, வாழும் போதும் சரி, இறக்கும் போது கூட நாங்கள்லாம் ஒன்றா தான் இருப்போம். மொத்தமாக ஒத்துமையாக இருக்கிறதா எங்களுடைய பலமே அப்படின்னு திராட்சை சொன்ன உடனே மற்ற பழங்கள்லாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிச்சான்.